வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி பறிபோனதை தொடர்ந்து அவரது எம்எல்ஏ பதவியும் தற்பொழுது பறிபோகப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 22வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் மட்டும்தான் ஜாமீன் வழங்க முடியும் என்று ஆலோசனை வழங்கினார். அவரது பெயர்ச்சை கேட்டு தலைமை அலுவலகத்திற்கு ராஜினாமா கடிதத்தை வழங்கிய செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார். கிட்டத்தட்ட 22 வழக்குகள் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மேல்முறையீடு செய்தாலும் அத்தனை வழக்குகளிலும் தோல்விதான். செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிப்பட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்டு செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் செய்த பித்தலாட்டங்கள் அனைத்தையும் சுட்டிக்காட்டிதான் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே விட்டால் ஏற்கனவே அவரது சகோதரர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் அவர்கள் சுதந்திரமாக வெளியே திரிந்து வருகிறார். அரசியல் கட்சியின் ஆதரவோடு மீண்டும் செந்தில் பாலாஜியும் ஜாமீனில் வெளியே விட்டால் அனைத்து ஆதாரங்களும் அளிக்கப்படும். இத்தனை வருடங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் வீணாக போகிவிடும் என்ற காரணத்தினால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் கூறியுள்ளார். மேலும் அவரது எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி கொண்டு அனைத்து ஆதாரங்களையும் அளிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் அவரது ஜாமீன் வழங்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் பல முறை நீதிமன்ற வாதங்களில் முன்வைத்த துஷ்ரா மேத்தா அவர்கள் இதனை ஆதாயமாக பயன்படுத்தி ராம்குமார் அவர்கள் செந்தில் பாலாஜியின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முதலில் உடல் நலத்தை பேண வேண்டும், அதற்கு பிறகு அரசியலில் களம் காண்போம் என்பதற்கேற்பதான் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜியின் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்யப்பட்டால் மீண்டும் அவர் அதே கரூர் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றியடைவாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.